இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இரவு திருப்பலியின் போது நாம் மிக ஆடம்பரமாக இந்த விழாவை கொண்டாடினோம். இந்த விழாவிற்கான தயாரிப்பு, விளக்குகள், அலங்காரங்கள், இன்னும் திருப்பலியின் போது திருவுடை, அதற்கான அலங்காரம், இவை எல்லாமே மிகச் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது எப்படி தோன்றி இருக்க வேண்டும், எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, இப்படியே இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் தோன்றி இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு உருமாற்றத்திற்கு போனார். அப்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இங்கேயே உமக்கு ஒரு கூடாது, மோசேக்கு ஒரு கூடாது, எலியாவுக்கு ஒரு கூடாதாக அமைத்து இங்கேயே தங்கிவிடுவோம் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். அதே போலவே நாம் நேற்றைய நிகழ்வை பார்க்கிற போது குழந்தை இயேசு தருகிற அந்த மகிழ்வு, அந்த கொண்டாட்டம், அந்த நிறைவு, இவையெல்லாம் பார்க்கிற போது வழிபாடுகள் இப்படியே இருந்து விட்டால் என்ன என்றெல்லாம் தோன்றலாம். ஆனால் நேற்று கோல்டன் கலரில் திருவுடை, ஆனால் இன்றோ இரத்த கலரில் திருவுடை அணியப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடையாளம் என்ன, இது சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்பதை நினைத்து பார்க்கிற போதுதான் இன்றைய புனித ஸ்தேவானுடைய திருநாளை நாம் நினைவு கொள்கிறோம். செயின்ட் ஸ்டீபன் என்று அழைக்கப்படுகிற, முடியப்பர் என்று அழைக்கப்படுகிற புனித ஸ்தேவானுடைய திருநாள். இந்த நாள் இயேசுடைய பிறப்புக்கு அடுத்த நாள் கொடுக்கப்படுகிற ஒரு விழா. முதல் மறைசாட்சி, இயேசுடைய பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு அடுத்த நாளே இந்த முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானை நாம் நினைவு கூறுகிற போது நமக்கு இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் அறிய வேண்டியிருக்கிறார். இதற்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க கால திருச்சபை வளர்ந்தது எப்படி என்று சொன்னால், சும்மா சாதாரணமாக பேச்சிலும் போதனையிலும் அல்லது சின்ன சின்ன சாட்சியங்களாக வாழ்கிற வாழ்க்கையிலும் வளர்ந்துவிட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. தொடக்க கால திருச்சபை இரத்தத்திலும், வியர்வையிலும், அழுகையிலும், கண்ணீரிலும், மோதல்களிலும் வளர்ந்தது. அதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை. ஆகவேதான் அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிற போது புனித ஸ்தேவானுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக நமக்கு இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் முதலில் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இயேசுவை போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் மிக முக்கியமானது. மறைசாட்சியாக இருந்தாலும் அல்லது குடும்பங்களின் சாட்சியாக வாழ்ந்தாலும் இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வதுதான் அவருடைய முதல் பணி. நாம் திருத்துதர் பணிகளை வாசித்து கேட்கிறோம். முதல் கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அப்படியே இயேசு சொன்ன போதனைகளை இறைவேண்டலிலும், அப்பம் விடுவதிலும், பகிர்ந்து கொள்வதிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட இயேசு பணி வாழ்க்கையின் போது என்ன செய்தாரோ அதை அப்படியே செய்தார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிட்டம் அப்படியே அதை அப்படியே காப்பி அடிச்சது போல, காப்பி அடித்து வாழ்ந்தது போலவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே தூய ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அது அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போலவே வாழ்ந்தார். ஆனா காலப்போக்கில் திருச்சபையினுடைய இந்த சாட்சியத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்பட்டுவிட்டது.
நீ பாருங்க, நம்ம ஊர்லயே பார்க்க முடியும். அந்த குடும்பத்துல அவர் தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான், தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப கரெக்டா இருப்பார், ரொம்ப நேர்மையா இருப்பார். அவருடைய மகனும் அப்படியே இருக்கான், அவன் மகனும் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன, அவருக்கு அளவு கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேரனை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவன் தாத்தா மாதிரி இல்லை, அவன் அப்பா மாதிரி இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா, முன்னாடி மாதிரி அந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவும் ஒரு தொய்வும் ஏற்பட்டு விடுகிறார். இதற்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்தேவான் காலத்தில் இயேசுவுக்கான சாட்சியாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருமே இயேசுவை போலவே வாழ்ந்திருக்கிறார்கள். பவுல் தன்னுடைய கடிதத்தில் இதை குறிப்பிடுவார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்வர்களை பின்பற்றுங்கள். ஏன்னு சொன்னா பவுல் சொல்லுவார், நாங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டோம், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், ஆகவே எங்களை போல வாழுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவரை போல வாழ்தல் அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளுதலில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. நாம இதை கற்றுக்கொள்ளணும். ஸ்தேவானை போல வாழுதல் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளணும். நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த கற்றுக்கொள்ளுதல் இருக்கக்கூடிய ஒரு தியரி, அதனுடைய ஒரு செய்தி என்று சொன்னா அவரை போல் இருத்தல் என்று சொல்றோம். பாருங்க, மீன்களுக்கு யாரும் மீன் கற்றுக் கொடுக்கணுமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். விலங்குகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கணுமா? அதுவும் தேவையில்லை. ஆனா விலங்குகளிலே சில விலங்குகள், பறவைகள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 10 குஞ்சு குடிச்சிருக்கும், 10ஐயும் கூட்டிக்கிட்டு அப்படியே போய் நின்றது எப்படி, மேய்றது எப்படி, குத்துறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும். மனுஷனுக்கு அதே போலதான் நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது. எல்லா உயிரினங்களை விடவும் மனிதனை பொறுத்த மட்டில் அந்த கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறார். இப்ப பாருங்க, பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், சாப்பிடுறது கூட கற்றுதான் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும். சம்பளம் போட்டு உட்காரணும், தட்டை இப்படி வைக்கணும், இவ்வளவு புரியணும், கையை விட போது இந்த வேலை இப்படி நீட்டக்கூடாது, முடியல சாப்பிடணும், சும்மா அடைப்பினா சாப்பிடக்கூடாது. அவங்களாம் ஒன்னா சொல்லி கொடுக்க வேண்டியது. தூங்கும் போது பாருங்க, ஒரு சைடு ஆட்டக்கூடாது, இப்படி தூங்கணும், உட்கார்ந்து போது பாருங்க நான் ஆட்டக்கூடாது, ஒழுங்கா உட்காந்து எல்லாமே நான் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறேன். இதற்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றை போல செய்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்பாவை போல பிள்ளைகள் நடந்து கொள்ளும். சில சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ அம்மா சேர கேட்க மாதிரியே சேரும், அவ அப்பா வேண்டி கேட்கிற மாதிரியே கேட்கும். அதை போல செய்தல் அப்படிங்கிறது ஒரு கற்றுக்கொள்ளுதல், ஒரு வழிமுறை என்று பார்க்கும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதில் புனித ஸ்தேவான் அவரை போல இருந்தார். பவுல் அதைத்தான் சொல்கிறார், என்னை போல இருங்கள். என்னுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் புனித ஸ்தேவானுடைய வாழ்வு சொல்கிற முதல் பாடம். இயேசுவை போல அவர் மன்னித்தார். கடைசி நேரத்தில் அந்த துன்பத்தை அவர் அனுபவிக்கிற போது அவர் இயேசுவை போல, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னது போலவே புனித ஸ்தேவான் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை போல வாழ்வதில் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் அவர் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுக்கு வாசகம் மிக குறுகிய வாசகமாக நமக்கு வாசிக்கப்பட்டது.
ஆனால் நம்முடைய பகுதி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு 7வது அதிகாரம் முழுக்க வாசித்தால்தான் நீங்க ஸ்தேவானுடைய பணி என்ன, அவன் செய்த வேலை என்ன, அந்த வேலை கூடாக அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று கற்றுக்கொள்ள முடியும். பைபிளை யாராவது முதல்ல ஒரு சுருக்கமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க எங்க படிக்கணும்? திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரத்தை தான் படிக்கணும். திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரத்தை படிச்சுட்டேன்னு சொன்னா ஆபிரகாம் தொடங்கி கடைசி இயேசு வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா ஸ்தேவான் சொல்லுவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே ஸ்தேவான் இப்படி சொல்வதற்கு முன்பாக ஸ்தேவான் என்ன திருத்துதரா, அப்போஸ்தலரா? இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட திருத்தொண்டர், ஒரு பணியாளர். 7 பணியாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பணியாளர்களில் ஒருவர் தான் ஸ்தேவான் என்று பார்க்கிறோம். எதற்காக அவர் நியமிக்கப்பட்டார்? கிரேக்க மொழி பேசுகிறவர்களுக்கும் எபிரேய மொழி பேசுகிறவர்களுக்கு இடையில சண்டை உண்டு. என்னத்துல சண்டை? சாப்பாடு பரிமாறுவது சண்டை. சிலர் சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறாங்க, சிலருக்கு சாப்பாடு எல்லாம் போயிருது அப்படின்னு சண்டை வந்தது. இப்படி சண்டை வரும்போதுதான் என்ன நடக்குது? எல்லாரும் அப்போஸ்தலருக்கு போய் முன்னுக்குறாங்க. அப்பதான் அப்போஸ்தலர்கள், நாங்க இப்படியே உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை யாரும் அறிவிக்கிறது, அதனால உங்கள ஒரு சிலரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஸ்தேவான் உள்ளிட்ட ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த 7 பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா? விபிலி நமக்கு சொல்லுகிறது. திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அன்பர்களே, உங்களிலிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான, பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த வேலை? என்ன வேலை அவங்களுக்கு? சோறு பரிமாறு. ஆனா அவங்க எப்படி இருக்கணுமா? நற்சான்று பெற்றவர்களும் இருக்கணும், தூயாவியால் ரம்மியவர்களா இருக்கணும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வேலைக்கெல்லாம் இந்த ஓவர் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்குதா, கொஞ்சம் அதிகமா படிப்பு இருந்தா அது மாதிரி நம்ம தான் சாதாரண ஆட்களை தேர்ந்தெடுக்கும். ஆனா அந்த தேர்ந்தெடுக்கிற போதை எப்படிப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் தூயாவியால் நிரப்பப்பட்டவர்களாகவும் மக்கள் மத்தியிலே நற்சான்று பெற்றவர்களாகவும் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஆகவே ஸ்தேவான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? இந்த நிலையில் ஆவியால் நிரப்பப்பட்டவராகவும் நற்சான்று பெற்றவராகவும் இருந்தார் என்பது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய 2வது செய்தி. அன்பார்ந்தவர்களே, 3வதாக ஸ்தேவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? பந்தி பரிமாறுற வேலை. ஆனா அவர் எதை தெரிந்து வைத்திருக்கிறார்? கடவுளால் நடந்திருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். விவிலியத்தினுடைய தொடக்ககால நிகழ்வுகள் அத்தனையும் மனப்பாடமா வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்துல அவங்க இவர் பேசுறத கேட்டு வியக்கிறாங்க. நீ பாருங்க அன்பார்ந்தவர்களே, திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். தலைமைச்சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்த போது அவரது முகம் வானதுரை போல இருக்க கண்டார்கள். இப்ப ஏன் அவருக்கு உற்று பார்த்தாங்க? ஏன் அவரை உற்று பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா திருத்துதர்கள் இவங்க கிடையாது. இவன் யாரு? பண்டி பரிமாற வந்தவன். அதனால இவன் முகத்தை எப்படி பார்க்கணும்? என்னையா என் முகத்தை முருகன் பார்க்கிறீங்க, ஒரு மாதிரி பார்க்கறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி அவன் ஒரு ஏழமா. இவனுக்கு என்ன தெரியும்? சாதாரண ஆளு. திருத்துவர்களும் கிடையாது, பேசுறதுக்கு அவனும் கிடையாது. இவன் சாதாரண ஆளு. ஆனா இந்த போய் முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒரு ஒளிவட்டம் தெரியுது. சோதார வந்துதா அம்மா சோதார வந்துதா. ஆனா முகத்துல பார்த்தா என்ன தெரியுது? ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஏன் ஒளிவட்டம் தெரியுது? அவ பைபிளை கரைச்சி வச்சிருக்கா.
படிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன தெரியும்? உங்க முகத்துக்கு முன்னாடி ஒளி வட்டம் தெரியும், இல்லைன்னு சொன்னா புகை வட்டம் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா என்ன தெரியும்? உங்களுக்கு முன்னாடி ஒளி வட்டம் தெரியும். இவன் பண்டிகை ஆடுறாங்க, சாதாரண ஆடுறாங்க, ஒரு குடிசையில வாழ்றவங்க, மாடு வைக்கிறவங்க, தோட்டத்துல பூ எடுக்கிற ஆடுறாங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதெல்லாம் கிடையாது. இது அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். நீங்க கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். ஸ்தேவான் அப்படிப்பட்டவர் தான். திருத்தூதர் அல்ல, திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவர். ஆனால் அவர் முகத்தை உற்று பார்ப்பது எப்படி இருந்ததுதான்? வானதூதரின் முகத்தை போல இருந்ததாம். அவங்க எல்லாரும் இவர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவர் யார் முகத்தை பார்த்தார்? திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. அவரோ தூயாவின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். இவங்கெல்லாம் யார் முகத்தை பார்த்தாங்க? சேவான ஒரு சாதாரண ஆளா முகத்தை உற்று பார்த்தாங்க. ஆனா அவர் யார் முகத்தை பார்த்தார்? என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஞானத்துல நிறைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வல்லமையில நிரப்பி இருப்பீங்கன்னு சொன்னா, மனுஷன் பார்க்கறத பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் உடைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் பிள்ளைகளை சேர்ப்போம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். புனித ஸ்தேவான் சாதாரணமான மனிதர், எல்லோரும் அவருடைய முகத்தை பார்த்தார்கள். ஆனால் ஸ்தேவானோ ஆண்டவருடைய முகத்தை பார்த்தார். அப்படி என்று சொன்னா நாம என்ன செய்யணும்? நாம் ஆண்டவருடைய திருமுகத்தை உற்று பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, மனிதர்கள் உங்களை பார்க்கிற போது உங்களுடைய முகம் அப்படியே வானதூதருடைய முகத்தை போல இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க. எல்லா பிள்ளைகளும் வாசிக்க. நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்காக நீங்க செலவிட. ஒரு நாள் முழுக்க நீங்க எண்ணத்துல மூழ்கி இருக்கணும்னு சொன்னா, காலை எதிர்ச்ச உடனே ஜெபம், உங்க வேலை நடக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையா ஓடிவிட்டீர்கள். நீங்க ஏதாவது கேட்பீங்க, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க ஏதாவது பாட்டு கேட்பீங்க, ஆனா ஆண்டவருடைய பாட்டாக அது உங்களுக்கு போகும். இறைவார்த்தை சம்பந்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் பேச்சுமாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? வானதூதருடைய முகம் போல இருக்கும். அப்படிங்கிறத ஒரு சேவானுடைய வாழ்வு மட்டும் சொல்றார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சேவான் தன்னுடைய வாழ்க்கையில் துன்ப வேளையில் என்ன செய்தார்? இன்னைக்கு நச்சீதி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். உலகில் நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மத்திய நச்சீதி நமக்கு எடுக்கக்கூடிய. அப்ப என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, உங்களை அவர்கள் யூத சட்டங்களில் ஒப்புவிக்கின்ற போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது அருளப்படும் என்று ஆண்டவரே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, எப்ப அருளப்படும்? எப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ அப்ப நமக்கு அருளப்படும். கடவுளுக்குள் வாழாமல் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போறதே, எப்போதும் ஆண்டவரை தேடுறதே அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அது அருளப்படாது. எப்போது யாருக்கு அருளப்படுகிறது சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டே பயணிக்கிற ஒருவருக்கு கூட்டத்தில் என்ன பேசணும் அப்படின்னு தெரிய வேண்டாம். உங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஆவியான வல்லமையாக உங்களோடு இருக்கலாம். அதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீ பாருங்க, அந்த ஆவியானுடைய வல்லமையினால் தூய ஸ்தேவான் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரை உற்று பார்த்தார். ஆண்டவரை உற்று பார்த்தார். நம்ம கஷ்ட நேரங்களில், துன்ப வேளைகளில் இது ஆண்டவரை உற்று பார்த்தார். அங்கு நடக்கக்கூடியது என்ன? ஆண்டவருக்குரியவர்களாக வாழ்ந்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் விவிலியம் சொல்கிறது. 55வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிக்க. 2வது வசனம் திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 55 முதல் வாசிங்க. அவரோ தூயாவின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் ஆட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டார். இங்க பாருங்க, நமக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இயேசு மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது
19வது வசனத்தை வாசிங்க. இதை கையில் வச்சுக்கிறேங்க. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 16 19வது வசனம். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இங்க என்ன செஞ்சார்? ஆண்டவர் போயிட்டு உட்கார்ந்தார். ஆனா இங்க பாருங்க என்ன செய்கிறார்? அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டார். நிற்பதை காணுகிறார். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, துன்புறுகிறது என் பிள்ளை, ஓட்டப்பந்தயத்தில் வந்து நிற்கிறது என் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரா? எந்திரிச்சு நிற்கிறார். இப்ப பாருங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு அந்த பிள்ளைங்க ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கணும்? இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடிட்டு வச்சுக்கோ. கடைசி ஒரு ஓவரில் 12 ரன் வேணும். 6 பால்ல 12 ரன் வேணும் அப்படின்னு சொன்னா விளையாடுறது நீங்கள் அவங்களா பார்த்தவங்க சொன்னா உண்மையிலே கிரிக்கெட் பைத்தியமா இருக்காங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், சேர் முனிய உட்காந்து கடைசி காட்சி பத்தியா அதே மாதிரி நேற்று கூட நான் பார்த்தேன். நேற்று நம்ம பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் மகளிர் மன்றத்தினர் டான்ஸ் ஆடும்போது அப்படியே இவங்க ஆட வீட்டுக்காரங்க அப்படி எட்டி பார்த்து நிற்காங்க. ஐயோ என்னாச்சு தெரியும், மாதிரி ஆடிவாடா அடமாட்டாளா, சீட்டு நுழைய நிற்கிற மாதிரி கடைசி இடத்துல நிற்கிற மாதிரி நெருக்கி நிற்கிறாங்க. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில ஊர்களிலே டான்ஸ் நடக்கும், சின்ன பிள்ளைங்க ஆடும். அம்மா எங்கேயாவது ஒரு தூண் பக்கத்துல இருந்து மறைஞ்சு ஆடிட்டே இருப்பான். ஏன்னா ஆடுறது யாரு? என் பிள்ளை. அடிவாடுறது யாரு? என் பிள்ளை சேவம். நான் எப்படி உட்கார்ந்து முடியும்? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் மகன் எனக்காக இவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார், இவ்வளவு பாடுகளை சந்திக்கிறார். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? அந்த இடத்தில் யார் நிற்பார்? ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அமர்ந்திருக்கவில்லை, எழுந்திருந்தார். நீங்கள் கடவுளுக்காக வாழுவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களுடைய நந்தாட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் எழுந்திருக்கிறார், அவர் துணிவாக இருக்கிறார். நாம தைரியமா ஆண்டவருடைய வார்த்தையை வாழ முடியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். இப்பொழுது சேவானுடைய வாழ்வு அதை வெளிப்படுத்தியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படி ஒரு வெளிப்படுத்துதல், ஆண்டவரை காணுகிற அந்த காட்சி நம்ம எல்லோருக்கும் வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது சேவான் அர்ப்பணிப்பது போல அர்ப்பணிக்கும். முதலாவதாக இயேசுவை போல நாம் வாழ் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடை எடுக்க வேண்டியிருக்கிறார். சேவான் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் நமக்கு வேண்டும். அவர் ஊழியத்தை அறிந்திருக்கக்கூடியது போல நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் துன்புற்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை எழுந்திருந்து பார்க்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தில் சொல்லுவோம், நேற்றைய தினம் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குழந்தை விடுவித்து கண்டோம். இன்றைய தினம் ஆண்டவருடைய அன்பை ஒரு மனிதன் வாழ்ந்ததனால் எப்படி உன்னதத்துக்கு போனான் அப்படிங்கிறத சேவானுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ரெண்டுமே நமக்கு கற்றுத்தருகிற பாடம் வாழலாம். ஆகவே நேற்று கொண்டாட்டம், இன்றைக்கு பெரும் ஆச்சரியம். அதே கொண்டாட்டம் தான், அதே அன்பு தான். ஆனால் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் சாட்சியமா மாறி இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் அப்படி வாழ முடியும் என்பதையே இந்த திருமணம் நமக்கு அழைப்பு தருகிறது. சிந்திப்போம். ஆமாம்.